அண்மை செய்திகள் பார்த்து வருகிறோம். கௌதம் வாசுதேவ் மேனன் செய்த மேல்முறையீடு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை நடத்தி வரும் பட தயாரிப்பாளர் எல்ரட் குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு வழக்கறிஞர் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் நடிகர் சிம்புவை வைத்து தான் ஒரு படம் தயாரிக்க உள்ளதாகவும் அந்த படத்தை இயக்குவதற்காக பிரபல இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனை சந்தித்து இதற்காக 4,25,00,000 ரூபாய் தொகையை வழங்கி கடந்த 2008ஆம் ஆண்டு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் நடந்து கொள்ளவில்லை, மனுதாரருக்கு எந்த படத்தையும் தயாரிக்கவில்லை. இதனை அடுத்து தான் கொடுத்த பணத்தை திரும்பி வழங்க வேண்டும் என்று கேட்ட பொழுது பணத்தை வழங்க கௌதம் வாசுதேவ் மேனன் மறுத்துவிட்டதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே தான் வழங்கிய தொகையை திருப்பி தருமாறு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்ற தனி நீதிபதி 4,25,00,000 ரூபாயை மனுதாரர் எல்ரட் குமாருக்கு வழங்குமாறு கடந்த 2022ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. தனி நீதிபதி வழங்கிய இந்த தீர்ப்பை எதிர்த்து கௌதம் வாசுதேவ் மேனன் சார்பில் 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கௌதம் வாசுதேவ் மேனனின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்றும் அந்த உத்தரவின்படி பட தயாரிப்பாளர் எல்ரட் குமாருக்கு 4,25,00,000 ரூபாயை வட்டியுடன் சேர்த்து கௌதம் வாசுதேவ் மேனன் வழங்க வேண்டும் என்றும் 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.